பிடியும் போதே சென்னையை அலற வைத்த துப்பாக்கி சத்தம். சென்னை வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடியான தொப்பை கணேசன் போலீசாரால என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா கூறப்படுது. பல குற்ற வழக்குகள்ல தொடர்புடையவர். சுமார் 25 லட்சம் ரூபாய் மற்றும் 15 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கிலையும் தேடப்பட்டு இருந்தாரு. இந்த நிலையில மாதாவரம் ரவுண்டானா கிட்ட பாழடைந்த வீட்டுல தொப்பை கணேசன் பதுங்கி இருப்பதா போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்ததாகவும், அதன் பெயரில் இன்ஸ்பெக்டர் பூபதி தலைமையிலான தனிப்படை போலீசார் அங்கு சென்று அவரை கைது செய்ய முயற்சி செய்ததாகவும் கூறப்படுது. போலீசார பார்த்ததும் தொப்பை கணேசன் போலீசை தாக்கிவிட்டு தப்ப முயற்சி செய்தவர் போலீசாரால சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுது. தொப்பை கணேசனுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று இருக்கு. இந்த நிலையில அந்த இடத்துக்கே இணை ஆணையரான உமா அவர்கள், கூடுதல் ஆணையர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், உதவி ஆணையர் குமார் அவர்கள்னு உயர் அதிகாரிகளும் வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்திருக்காங்க.